வணக்கம். இன்னைக்கு நாம போர் முறையோட எதிர்காலம்னு இப்ப பேசப்படுற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ சினிமா கதை மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. இது இப்ப நிஜமாவே நடந்துட்டு இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI வச்சு தானா இயங்கி குறிப்பாத்து சுடக்கூடிய துப்பாக்கி பொருத்தின ட்ரோன்ஸ். சரி, முதல்ல இந்த ட்ரோன்ஸ் எப்படி மாறுச்சுன்னு பார்க்கணும். பல வருஷமா ட்ரோன்னாலே மேல இருந்து வேவு பார்க்கிறது, இல்லனா மிசைல் மாதிரி எதையாவது வீசுறது, இதுதான் தெரியும். ஆமா. ஆனா இப்போ நாம பேசுறது மிஷின் கன் இல்ல அசால்ட் ரைஃபிள் மாதிரி துப்பாக்கிகளையே நேரடியா பொருத்தி குறிப்பாத்து சுடுற ட்ரோன்ஸ். இது கொஞ்சம் வேற மாதிரி இல்லையா? ஆமா. ஏவுகணை மாதிரி மொத்தமா அழிக்காம குறிப்பா ஒரு இலக்க தாக்க முடியுங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம். சொல்லப்போனா இதோட வேலை ரொம்ப நேரடியானது. வட்டமிடு, உரிவை, சுடு. அப்போ இந்த டெக்னாலஜில இப்போ யார் முன்னாடி இருக்காங்க? நம்ம பெங்களூர்ல BSS அலியன்ஸ்னு ஒரு நிறுவனம் இந்தியாவோட முதல் AI துப்பாக்கி ட்ரோனை செஞ்சிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, கிட்டத்தட்ட 600 மீட்டர் தூரம் வரைக்கும் வெளிச்சம் கம்மியா இருந்தா கூட, ஏன் ராத்திரியில கூட இலக்க அடையாளம் கண்டுக்குமா. ஓஹோ. அது மட்டும் இல்ல, காத்தோட வேகம், உயரம், ஈரப்பதம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தானாவே சுடுமா. மனுஷங்க பார்த்து சரி பண்ண தேவையில்லைங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அப்போ இது இந்தியால மட்டும்தானா? உக்ரைன்ல இப்ப நடக்கிற போர்ல இந்த மாதிரி ட்ரோன்கள் வெறும் சோதனை இல்லாம நிஜமாவே களத்துல இறங்கிடுச்சு. வீரர்களுக்கு ஆபத்து இல்லாம எதிரிகளை தாக்க ரொம்ப உதவுது. ரஷ்யாவும் இதே மாதிரி பல குழல் துப்பாக்கி வச்ச ட்ரோன்கள், AI சிஸ்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. மெக்சிகோல கூட அங்க இருக்கிற போதைப்பொருள் கும்பல்களை சமாளிக்க போலீஸே இந்த மாதிரி ட்ரோன் மாடல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். ஒரு குட்டி ட்ரோன் மேல துப்பாக்கியை வச்சு சுட்டா அந்த அதிர்வு, அதாவது ரீகாயில் பயங்கரமா இருக்குமே, அது ட்ரோனை நிலை தடுமாற வைக்காதா? எப்படி குறித்தப்பாம சுட முடியும்? நிஜமாவே இது ஒரு பெரிய டெக்னிக்கல் சவால் தான். அந்த ரீகாயில சமாளிக்க சில ஸ்பெஷல் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்றாங்க. சிலதுல அந்த அதிர்வை ட்ரோனே தாங்கிக்கிற மாதிரி டிசைன் பண்றாங்க, அதாவது ரிகாயில்லெஸ் மெக்கானிசம்ஸ். இன்னும் சிலதுல சுடுற நேரத்துல ட்ரோனோட வெயிட்ட பேலன்ஸ் பண்ண எதிர் இடை கவுண்டர் வெயிட்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஓ, சரி சரி. ஆனாலும் ட்ரோன் நகர்ந்துகிட்டே இருக்கும்போது, அதுவும் காத்து அதிகமா இருந்தா இல்ல ரொம்ப உயரத்துல இருந்து சுட்டா குறி தப்பாம இருக்கிறது கஷ்டம்தான். ட்ரோனை ஸ்டெபிளா வைக்கிறது, அதுல கொண்டு போற குண்டுகளோட எடை, இந்த மாதிரி இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா அப்பவும் ஏன் இது மேல இவ்ளோ ஆர்வம் காட்டுறாங்க? ஏற்கனவே ஏவுகணை ட்ரோன்கள் தான் இருக்கு. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு துல்லியம். ஏவுகணை போட்டா அது சுத்தி இருக்கிற இடத்தையும் சேர்த்து பாதிக்கும். ஆனா இந்த துப்பாக்கி ட்ரோன் ரொம்ப குறிப்பா ஒரு சின்ன ஜன்னலுக்குள்ள இருக்கிற ஆளை மட்டும் கூட தாக்க முடியும். நகரங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது இல்ல பணைய கைதிகள் இருக்கும்போது இது உதவும் இல்லையா? பக்க விளைவுகள் கம்மியா இருக்கும். ரெண்டாவது, செலவு. ஒரு ஏவுகணையோட விலைய கம்பேர் பண்ணா இது ரொம்ப கம்மி. சாதாரணமா மார்க்கெட்ல கிடைக்கிற பாகங்களை வச்சே இது செஞ்சிடலாம். அப்போ நிறைய ட்ரோன்ஸ ஒன்னா யூஸ் பண்ணலாமா? ஆமா, அதான் அடுத்த பாயிண்ட். இத கூட்டமா, அதாவது ஸ்வார்ம்ஸ் மாதிரி பயன்படுத்தலாம். 100 ட்ரோன் ஒன்னா போய் தாக்குனா எதிரியோட பாதுகாப்பு சிஸ்டமே திணறிடும். கீழே தரையில சண்டை போடுற வீரர்களுக்கு டக்குன்னு மேல இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க, கவரிங் ஃபயர் மாதிரி. நிச்சயமா ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ண முடியும். அப்போ பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் முதல்ல வேவு பார்க்க வந்துச்சு, அப்புறம் குண்டு போட ஆரம்பிச்சுச்சு. இப்போ தானா எங்கி சுடுற சிப்பாய்கள் மாதிரி மாறிட்டு வருது. போருங்கிறதே மொத்தமா மாறிட்டு வருது. மறுவடிவமைப்பு, மறு ஆயுதமயமாக்கம்னு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, சுடுவதற்கு தயாரா நிக்குதுன்னு கூட சொல்லலாம். நாம பார்த்த இந்த தகவல்கள் படி துப்பாக்கி ஏந்திர ட்ரோன்கள் இனி கற்பனை இல்ல, நிஜம். இது போர்க்கள விதிகளை கண்டிப்பா மாத்தி எழுத போகுது. தங்கம் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், பொருளாதாரம் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும்போது தங்கம் ஒரு சேஃப் ஆப்ஷன் இல்லையா? ஈஸியா விக்கலாம், வாங்கலாம். உலக அளவுல அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல சீனா ஒரு பெரிய மூவ்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஹாங்காங்ல ஒரு பெரிய தங்க சேமிப்பு பெட்டகத்தையே திறந்திருக்காங்க. இது சீனாவின் ஷாங்காய் அல்க பரிவர்த்தனை, அதாவது SGE மூலமா வருது. இந்த SGE தான் சீனாவோட ஒரே அதிகாரப்பூர்வ தங்க வர்த்தக தளம் நினைக்கிறேன். அவங்க மத்திய வங்கியை கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுவரைக்கும் இது சீனாவோட மெயின்லேண்ட்ல, அதாவது பெருநில பரப்புல மட்டும்தான் இயங்கிட்டு இருந்தது. இதுதான் முதல் தடவை அவங்க சீனாவுக்கு வெளியே, குறிப்பா ஹாங்காங்ல ஒரு தங்க கட்டி பெட்டகம், அதாவது புல்லியன் வால்ட் அமைக்கிறாங்க. இது கூடவே சில புதிய கோல்டு கான்ட்ராக்ட்ஸ், அதாவது தங்க ஒப்பந்தங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஹாங்காங் மையத்துல நடக்க போற எல்லா வர்த்தகமும் சீன நாணயமான யுவான்ல தான் நடக்கும். பணமாகவோ இல்ல தங்கத்தை நேரடியா கொடுத்தோ டிரான்சாக்ஷனை முடிக்கலாம். இது மேலோட்டமா பார்த்தா ஒரு ட்ரேடிங் வசதி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி சில ஸ்ட்ராட்டஜிக் நோக்கங்களும் இருக்கு. முக்கியமா அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்துக்கு சவால் விடுற ஒரு முயற்சி இது. ஆனா சீனா இப்போ யுவான்ல வர்த்தகம் செய்ய ஒரு நேரடி ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று வழியை கொடுக்கறாங்க. இது ஒரு பக்கம் சீன யுவான உலக அளவுல
புஷ் பண்ணும். இன்னொரு பக்கம் டாலரைசேஷன் சொல்றோம்ல, அந்த டாலர் மதிப்பிழப்பு முயற்சியையும் இது வேகப்படுத்தும். இந்த டாலரைசேஷன் பத்தி பேசும்போது யூரோ, யுவான் மாதிரி கரன்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்போ தங்கம் ஒரு பெரிய பிளேயரா உருவாகிட்டு வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? இது வெறும் கரன்சி போட்டி மட்டும் அல்ல. இப்போ உலகம் பூரா இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது மத்திய வங்கி, முன்னாடி இருந்ததை விட அதிகமா தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு தங்கம் இருக்கும் உங்ககிட்ட? சும்மா ஒரு அந்தாசா? இப்போதைய கணக்குப்படி மத்திய வங்கிகள் கிட்ட மொத்தமா 35,000 மெட்ரிக் டன்னுக்கு மேல தங்கம் இருக்காம். இது உலகத்துல இதுவரைக்கும் வெட்டி எடுத்த மொத்த தங்கத்துல கிட்டத்தட்ட 1/5 பங்கு. ஆர்பிஐயும் இதுல அடங்கும். ஏப்ரல் மாச நிலவரப்படி ஆர்பிஐ கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 879 டன் தங்கம் இருந்துச்சு. அதோட மதிப்பு சுமார் $97 பில்லியன் வரும். இது ஒரு குளோபல் ட்ரெண்ட். ஜெர்மனி, இத்தாலி மாதிரி நாடுகள் உலகத்துல 2வது 3வது பெரிய கையிருப்பு அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்ப அவங்க அமெரிக்காவுல சேமிச்சு வச்சிருக்கிற தங்கத்தை, அதாவது சுமார் $245 பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை திரும்ப அவங்க நாட்டுக்கே கொண்டு வரணும்னு ஒரு அழுத்தம் இருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? அமெரிக்கா கிட்ட தானே உலகத்திலே அதிக தங்கம் இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அமெரிக்காவோட முந்தைய நிர்வாகத்தோட சில பாலிசிகள் கொஞ்சம் நிலையற்றதா பார்க்கப்பட்டது. அப்புறம் உலக அளவுல இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். ஆமா, அதுவும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து நாடுகள் அவங்க தங்கத்தை அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவை நம்புறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்கன்னு சொல்லலாம். சரி புரியுது. அப்போ எல்லாருமே தங்கத்தை நோக்கி போற மாதிரி தெரியுது. சமீபத்துல கூட ஒரு சர்வே பத்தி படிச்சேன். 75 மத்திய வங்கிகள் கிட்ட கேட்டாங்களாமே. ஆமா, அந்த சர்வேல அடுத்த 10 வருஷத்துல தங்க கையிருப்பை அதிகப்படுத்துவீங்களான்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 40% வங்கிகள் ஆமாம்னு சொல்லிருக்காங்க. இது எதை காட்டுது? இது ரொம்ப தெளிவா காட்டுது. அதாவது சீனா ஒரு பக்கம், மேற்கு நாடுகள் இன்னொரு பக்கம், எல்லாருமே தங்கத்தோட முக்கியத்துவத்தை அதிகமா உணர்றாங்க. மத்திய வங்கிகளோட இந்த நடவடிக்கைகள், சீனாவோட இந்த ஹாங்காங் வால்ட் மாதிரி வியூகமான நகர்வுகள், இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா தங்கத்தை மையமா வச்ச ஒரு புதிய டாலரைசேஷன் ட்ரெண்ட், அதாவது டாலர் மதிப்பிழப்பு போக்கு உருவாயிட்டு இருக்கு. ஓஹோ. பெரிய படத்துல பார்த்தா உலக வர்த்தகத்துல டாலரை சார்ந்து இருக்கிறத குறைக்கிறதுக்கு தங்கம் ஒரு முக்கியமான கருவியா இப்ப பயன்படுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சீனா தங்கத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி அவங்க கரன்சியான யுவானை பலப்படுத்த பாக்குறாங்க. அதே சமயம் உலக வர்த்தகத்துல அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் இதோட மொத்த சாராம்சம் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ நேயர்களான உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. இப்படி உலகத்துல நிச்சயமற்ற நிலைமை நிலவிட்டிருக்கும் போது மத்திய வங்கிகள் டாலரை விட தங்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா, இது இன்டர்நேஷனல் பினான்ஸ்லயும் சரி, உலக அதிகார சமநிலையிலயும் சரி, நாம இப்போ எதிர்பார்க்காத வேறு என்னென்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.